நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பை பற்றி சிறப்பித்து சொல்கின்ற பொழுது, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலை சொல்லவா, உங்களுடைய நன்மை உயர்த்தப்படும், உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயரும், அத்தகைய சிறந்த நற்காரியங்களை பட்டியலிடவா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரின் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தாருல் குதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடங்கன்னாங்க. உங்கள் நடையை பள்ளிவாசலை நோக்கி அதிகப்படுத்துங்கள். அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க, அது நடந்து வாங்க. பள்ளிவாசலுக்கும் உங்களுக்குமான நடையை அதிகப்படுத்துங்கள், அது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்சார் நபி தோழர்களில் சிலர் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. அல்லாஹு அக்பர்னு தொழுகைக்கான முதல் தக்பீரை இமாம் சொல்கிறார் அல்லவா, அதான் தக்பீர் தஹரீமா, அது தவறி விடுகிறது. பனு சலமா கோத்திரத்தார்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு பாலைவன மணலில் நடந்து பள்ளிவாசலுக்கு வரணும். அப்படி வருகின்ற பொழுது ஜமாத் தொழுகை தவற விடவில்லை, தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. அவங்களுக்குள்ள வருத்தம், தக்பீர் தஹரீமா தவறிடுதே, ஆரம்பத்திலிருந்து இமாமோட நம்ம நிக்க முடியலையே, அப்ப என்ன பண்றாங்க, நம்ம வீட்டை மாத்திடுவோங்கிறாங்க. பனு சலமா கோத்திரத்தார்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை எடுக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் தங்கள் வீடுகளை பார்க்கிறார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்துக்கு வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பனு சலமா கோத்திரத்தார்களே, உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும், நடந்து வாங்க. துக்தப ஆசாருக்கும், நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும். மறுமையில் உங்களுக்கு நன்மை. வெயில் என்றால் கடும் வெயிலாக இருக்கும், குளிர் என்றாலும் கடும் குளிராக இருக்கும். அவற்றை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலுக்காக நடந்து வந்து ஜமாத் தொழுகையில் இணையக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய வாழ்விலே பள்ளிவாசல்கள் என்பது மிகுந்த நெருக்கமான தொடர்புடையது. இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்விலும் பள்ளிவாசல் தொடர்பை வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு இஸ்லாம் பள்ளிவாசல் தொடர்பை ஒரு மூமினுக்கு வலியுறுத்துகிறது என்றால், தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அதனை கேட்கின்ற ஆண்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறை அவர் பள்ளிவாசல் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அதை மார்க்கமும் வலியுறுத்துகிறது. அவ்வாறு பள்ளிவாசல் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அல்லாஹ் மறுமை நாளில் அர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அளிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத சூரியன் தலைக்கு அருகாமையில் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 7 வகையினருக்கு அல்லாஹ் தம்முடைய அர்ஷின் நிழலை வழங்குகின்றான். அதில் ஒரு வகை ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், எந்த மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதோ, அவர் பள்ளிவாசலோடு அதிக தொடர்பை நேசத்தை கொண்டிருந்தாரோ, அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலை கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். அப்போ இறைவனின் பார்வையிலும் பள்ளிவாசல் தொடர்பு என்பது மூமின்களுக்கு மிகுந்த அவசியமானது. அவருடைய மறுமை வாழ்வை காப்பாற்றக்கூடியது. மறுமையில் அவர் படக்கூடிய இன்னல்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, மறுமையின் பல்வேறு வேதனைகளிலிருந்து அவரை காப்பாற்றக்கூடிய கேடயமாக பள்ளிவாசல்கள் விளங்குகிறது. ஆகையினால் தான் அல்லாஹ்வின் பார்வையில் பள்ளிவாசலுக்கென்று ஒரு தனித்த மகத்துவம். அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பார்வை அளவில் மனிதர்களின் மதிப்பீடில் எத்தகைய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பார்வையில் ஊரில் அமையப்பட்டிருக்கிற அவன் மட்டுமே வணங்கப்படுகிற பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ்விற்கு பெரிது. ஒரு ஊரில் பள்ளிவாசலை விட மிக உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கலாம். பள்ளிவாசல்களை விட கோடி கோடியாக செலவு செய்து மக்களையெல்லாம் அவர்களின் கண்களை எல்லாம் கவரக்கூடிய கட்டிடங்கள் இருக்கலாம், சுற்றுலா தலங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது கூரை போடப்பட்டிருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் ஆலயம் என்றால் அந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வை எங்கே விழுகிறது? வானுயர்ந்த கட்டிடங்களில் அல்லாஹ்வுடைய பார்வை விழவில்லை, சுற்றுலா தலங்களில் அல்லாஹ்வுடைய பார்வை விழவில்லை. அடிப்படை வசதிகள் குறைவானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ் என்று இறைவன் புகழப்படுகிற, துதிக்கப்படுகிற
அல்லாஹுவை வணங்குமாறு ஏவப்படுகிற பள்ளிவாசல்கள் தாம் அல்லாஹுடைய பார்வை விழக்கூடிய இடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரில் அமையப்பட்டிருக்கிற இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பமானது பள்ளிவாசல்கள் தாம். அல்லாஹ்வுடைய பார்வை பள்ளிவாசல்களின் மீது குவிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் சென்றார்கள். பூமியிலிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றான். 7 வானங்களை தாண்டி ஒவ்வொரு வானங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் அல்லாஹ் தன் தூதருக்கு காட்டினான். 7 வானங்களுக்கு அப்பாலும் அல்லாஹ் அழைத்து சென்றான். அது குறித்த முழுமையான செய்திகள் ஹதீஸுகளில் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இறைவன் திருக்குர்ஆனிலே மெஹராஜ் என்கிற அந்த விண்ணுலக பயணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பள்ளிவாசல்களை மையப்படுத்தித்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயணத்தை குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இறைவன் ஒரு இரவில் தம்முடைய அடியாரை அழைத்து சென்ற இறைவனுக்கே எல்லா புகழும். அவன் தூயவன். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றான். அந்த இறைவன் தூயவன். ரசூல்லா வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். வீட்டிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து நபிகள் நாயகத்தின் பயணம் துவங்குகிறது. முதல் கட்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன், அங்கிருந்து பிறகு 7 வானங்களுக்கு அப்பால். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை குறிப்பிடுகின்ற பொழுதே பள்ளிவாசல்களை மையப்படுத்தி பள்ளிவாசல்களில் அந்த இடங்களை சொல்லி, அதுதான் அல்லாஹ்வுக்கு அடையாளம். காபத்துல்லாவிலிருந்து நான் கூட்டு போனப்பா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நான் அழைத்து சென்றேன். அல்லாஹ் அழைத்து சென்றது பலஸ்தீன், அங்குள்ள பள்ளிவாசல். இறைவனின் பார்வை பள்ளிவாசல்களின் மீது குவிந்திருக்கிறது. பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கிறது. காரணம், பள்ளிவாசல்கள் தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை உருவாக்குகிறது. இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய, இறைவன் விரும்பும்படியான வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க சக்தி பெற்ற இடம் பள்ளிவாசல்கள். ஒரு முஹல்லாவிலே பள்ளிவாசல்கள் இல்லை என்றால் மார்க் அடிப்படையிலான உம்மத்தை உருவாக்க இயலாது. அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்த சமூகத்தை வளர வைக்க முடியாது. இறையச்சம் நிறைந்த ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அந்த முஹல்லாக்களிலே பள்ளிவாசல்கள் அவசியம் தேவை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற ஹிஜ்ரத் என்கிற அந்த புனித பயணம், மதீனாவிற்கு வந்து தமக்கான இருப்பிடத்தை கூட நபிகள் நாயகம் முதலாவதாக தேடவில்லை. தம்முடைய தோழர்களுக்கு உண்டான இருப்பிடத்தை பற்றி நபிகள் நாயகம் கவலைப்படவில்லை. அன்றைய நேரத்தினுடைய உணவுக்காக, அன்றைய நாளின் உணவுக்காக கூட நபிகள் நாயகம் திட்டமிடவில்லை. மதீனாவிற்கு வந்தார்கள், வந்து இறங்கினார்கள் தம் தோழர்களோடு. முதலாவது வேலையாக மதீனாவில் வந்து இறங்கிய முதல் வேலை அங்கே பள்ளிவாசலை அமைப்பது. மதீனாவில் காலெடுத்து வைத்ததும் நபிகள் நாயகம் கேட்பது என்ன? இங்கே எனக்கு ஒரு இடத்தை காட்டுங்கள், அங்கே நாம் ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும். நபிகள் நாயகத்தின் ஒட்டகம் செல்கிறது, குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அது தங்குகின்றது. அந்த இடம் நன்றான ஒரு சரியான இடமாக தெரிகிறது. இங்கே நாம் பள்ளிவாசலை எழுப்பிவிடுவோம். இது யாருக்குரிய இடம் கேளுங்கள், இந்த இடத்திற்கு சொந்தமான விலையை நாம் கொடுத்து விடுவோம். அந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள், அவரிடத்தில் விலை பேசுகிறார்கள். பொருளாதாரம், காசு பணம் வேண்டாம் என்று சொன்னார்கள். லா நத்துலுபு சமனஹு இல்லா இலல்லாஹ், இதற்குரிய கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, என்னுடைய பங்கிலிருந்து சில கூலியை நான் தந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அங்குதான் மஸ்ஜிது நபவி எழுப்பப்படுகிறது. இப்போது அமைந்திருக்கிற மஸ்ஜிது நபவி அல்லாஹ்வின் தூதர் மதீனாவில் வந்து இறங்கிய முதல் வேலையாக செய்த ஒரு கட்டிடம். அப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததும் தமக்கான இருப்பிடத்தை தேர்வு செய்யவில்லை. தம் தோழர்களுக்கான இருப்பிடத்தை பற்றி சிந்திப்பதை விட, தமக்கான உணவை பற்றி சிந்திப்பதை விட இங்கே ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும். அதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது. மஸ்ஜிது நபவி என்பது சாதாரணமான ஒரு பள்ளிவாசல் அல்ல. அங்கிருந்து இஸ்லாத்தை கற்று தேர்ந்த மாணவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள், சஹாபா பெருமக்கள். பள்ளிவாசலிலோ ஒரு திண்ணை, அதுதான் நபிகள் நாயகம் உருவாக்கிய மதரசா. சாதாரண மதரசா அல்ல, பெரும் பல்கலைக்கழகம்.
மஸ்ஜிது நபவியில் ஒரு சாதாரணமான இன்றைக்கும் என்ற அந்த திண்ணை இருக்கிறது. மஸ்ஜிது நபவிக்கு செல்பவர்கள் அந்த திண்ணையை பார்க்கலாம். அங்கிருந்து தான் ஏராளமான சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திண்ணை தோழர்களில் ஒருவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திடமிருந்து இஸ்லாத்தை கற்ற நபித்தோழர்களில் ஒருவர். பல இளம் சஹாபாக்கள், வயதில் மூத்த நபித்தோழர்கள் பாரபட்சமின்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் அமர்ந்து, குறிப்பாக மஸ்ஜிது நபவியில் அமர்ந்து நபிகள் நாயகத்திடமிருந்து இஸ்லாத்தை கற்றார்கள். அந்த இஸ்லாத்தை உலகெங்கிலும் பரப்பினார்கள். அந்த மஸ்ஜிது நபவி தான் மதீனாவில் ஒரு சமூகத்தை கட்டமைத்தது. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்குமான, மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த நபித்தோழர்களுக்கும் மதீனாவை பூர்வீகமாக கொண்ட நபித்தோழர்களுக்கும் மத்தியிலான ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் அந்த பள்ளியினூடாகத்தான் கட்டமைத்தார்கள். பள்ளிவாசல் மிக முக்கியமானது. ஒரு இஸ்லாமிய உம்மத்தை கட்டமைப்பதற்கு, ஒரு சிறந்த முஹல்லாவை உருவாக்குவதற்கு, மார்க்கப்பட்டுள்ள தலைமுறையை வளர்த்தெடுப்பதற்கு அனைத்திற்கும் பள்ளிவாசல்கள் அவசியம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் பள்ளிவாசலை எப்படி மதிப்பீடு செய்கிறோம்? மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்குண்டான தொடர்பை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வில் பள்ளிவாசல்களோடு ஏற்படுத்திக் கொள்கிறோமா? இல்லை. முஸ்லிம்களில் பலர் பள்ளிவாசல்களை பற்றி அவருடைய பார்வை, கல்யாணத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடுவார். அவர் கல்யாணம் பள்ளிவாசல் வச்சு நடக்கும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சுட்டு போனார்னா அதுக்கப்புறம் பள்ளிவாசல் அவர் ஏறிட்டு பார்க்க மாட்டார். அடுத்தவர் வர்றது எப்போவா இருக்கும்? ஜனாசாவாக உள்ள வருவார். இந்த ரெண்டை தவிர்த்து அவருக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன? அதிகமான முஸ்லிம்களை பற்றி, அவர்களுடைய நிலையை பற்றி இங்கே நாம் பேசுகிறோம். கல்யாணத்துக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்றார். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தொடர்பு. அதுக்கப்புறம் ஜனாசாவாக அவர் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்படும் போது அவர் எங்கே வர்றாருன்னு அவருக்கே தெரியாது. இதுதானங்க முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பள்ளி தொடர்பாக இருக்கிறது. அதை தாண்டி அதிக அளவில் நாம் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்துகிறோமா? இவற்றை தாண்டி ஒரு கணிசமான அளவில் உள்ள முஸ்லிம்கள் வாரத்துக்கு ஒருக்க போயிடுறோம்ல, அதான் ஜும்மாவுக்கு போகிறோம்ல, அது போதாதா? எனக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன? வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் பள்ளிவாசலுக்கு சென்று விடுகிறேன், ஜும்மாவிற்கு நான் சென்று விடுகிறேன். இதுதான் எனக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு. அது போதும் என்று நினைக்கிறோம். அது போதாது, அது பத்தாது. பள்ளிவாசல் வெறுமனே ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக மட்டும் எழுப்பப்படுவதில்லை. வெறுமனே ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் எழுப்பப்படுவதில்லை. பள்ளிவாசலில் நம்ம அதிகம் நேரம் இருக்கணும். பள்ளிவாசல்களிலிருந்து இஸ்லாத்தை கற்க வேண்டும். பள்ளிவாசல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அங்கிருந்து அவர்கள் இறையச்சத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிகமான தொடர்பு நாம் நம்முடைய வீட்டோடு எப்படி நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோல பள்ளிவாசல்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பை பற்றி சிறப்பித்து சொல்கின்ற பொழுது, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலை சொல்லவா? இதை செய்தால் உங்கள் தவறுகள் அழிக்கப்படும், உங்களுடைய நன்மை உயர்த்தப்படும், உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயரும். அத்தகைய சிறந்த நற்காரியங்களை பட்டியலிடவா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரின் சஹாபாக்கள் கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தாருல் குதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடங்கன்னாங்க. பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லுங்கள், உங்கள் நடையை பள்ளிவாசலை நோக்கி அதிகப்படுத்துங்கள். அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க, அது நடந்து வாங்க, முடிந்தால் நடந்து வாருங்கள். பள்ளிவாசலுக்கும் உங்களுக்குமான நடையை அதிகப்படுத்துங்கள், அது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்சார் நபி தோழர்களில் சிலர் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது என்றால் என்ன? அல்லாஹு அக்பர்னு தொழுகைக்கான முதல் தக்பீரை இமாம் சொல்கிறார் அல்லவா, அதான் தக்பீர் தஹரீமா. அது தவறி விடுகிறது. அவங்க தூரமாக அவங்க வீடுகள் இருக்கு. பனு சலமா கோத்திரத்தார்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு பாலைவன மணலில் நடந்து பள்ளிவாசலுக்கு வரணும். அப்படி வருகின்ற பொழுது தொழுகை ஜமாத்து தொழுகை தவறவிடவில்லை, தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. ஆனால் முதல் ஒரு காலத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள வருத்தம், தக்பீர் தஹரீமா தவறிடுதே, நாம் மிஸ் பண்ணுறோமே, ஆரம்பத்திலிருந்து இமாமோடு நம்ம நிற்க முடியலையே,
அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணுறாங்க. நமக்கு தக்பீர் தஹ்ரீமா தவறுறதுலாம் கவலையே இல்லை. ஏன் அது 2வது ஜமாத்து பிடி, 2வது ஜமாத்து இல்லையா 3வது ஜமாத்து, 3வது ஜமாத்து இல்லையா 7வது ஜமாத்து, நம்ம விரும்புகிற நேரம் ஜமாத் நடத்தி கொள்ளலாம் என்று அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் முதல் ஜமாத்திற்கு நம்மில் பலர் முக்கியத்துவம் வழங்குவதில்லை. அவங்களுக்கு எது பாரதூரமாக தெரியுது, அந்த ஜமாத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமே, தொழுகையை மிஸ் பண்ணலை, தக்பீர் தஹ்ரீமா தவறிடுது, அவ்வளோதான். அதான் பல நேரங்கள் அவங்களுக்கு நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டை மாற்றிடுவோங்களாங்க. பனு சலமா கோத்திரத்தார்கள் இமாமோடு ஆரம்ப தக்பீரிலிருந்தே ஜமாத்து தொழுகையை நாம் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை எடுக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் தங்கள் வீடுகளை பார்க்கிறார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்துக்கு வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பனு சலமா கோத்திரத்தார்களே, உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும், ஏன் வீட்டை மாத்துறீங்க, அழைக்கும் தியாரக்கும், உங்கள் வீடு அங்கேயே இருக்கட்டும், நடந்து வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முன்கூட்டியே வாங்க, துக்தப் ஆசாருக்கும், நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும், மறுமையில் உங்களுக்கு நன்மை. நீங்கள் சாதாரண ஒரு கடை விதியை நோக்கி செல்லவில்லை, உலகியல் நோக்கத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கவில்லை, இறை இல்லத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். அதற்கான உங்களது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும். வீட்டை மாற்றும் முடிவை கைவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்பேச்சை கேட்டு நபித்தோழர்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை கைவிட்டார்கள். அங்கிருந்து நடந்து வந்தார்கள். பாலைவன மணலில் வெயில் என்றால் கடும் வெயிலாக இருக்கும், குளிர் என்றாலும் கடும் குளிராக இருக்கும். அவற்றை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலுக்காக நடந்து வந்து ஜமாத் தொழுகையில் இணையக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிவாசல்ல தொழுகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னார்கள். பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறோம், வெறுமனே அமர்ந்திருக்கிறார், எந்த வணக்க வழிபாட்டிலும் அவர் ஈடுபடவில்லை, வெறுமனே பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் கூட அந்த காத்திருத்தலும் அவருக்கு நன்மையாக மாறும். இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாம், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் காத்திருக்கும் நேரமெல்லாம் நீங்கள் தொழுகையிலேயே நன்மையிலேயே இருக்கிறீர்கள், பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தால். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு சிரமமே பள்ளிவாசலில் உட்கார்றது தான் சிரமமாக இருக்கும். ஒன்று வேண்டாம், ஜும்மா 1 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 1:30 மணிக்கு முடிவும் சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. இவர் 1:29 ஆயிடுச்சுன்னா இமாமை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவார். 1:35 தாண்டிடுச்சு, 5 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னு வைங்க, இமாமையும் பார்ப்பார், அவருக்கே மணியையும் பார்ப்பார். பக்கத்தில் மணி இருக்குமா, அப்படின்னா என்ன, எனக்கு டைம் தெரியுது, நீ மணியை பாரியான்னு இமாமுக்கு சொல்கிறார். 5 நிமிஷம் கூடி விட்டது, 10 நிமிடம் கூடி விட்டது, ரொம்ப சிரமமாக தெரியுது. இப்போ பேசுகிறத பார்த்துக்கிட்டு இவரும் இன்றைக்கி அப்படி தான் நடக்கும் போல இருக்குது அப்படி முடிவு பண்ணாதீங்க. மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, நாம் அதை சொல்லவில்லை. நம்முடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, பள்ளி தொடர்பை நாம் நேசிக்கின்றோமா, உளப்பூர்வமாக நேசிக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம். ஒரு 10 நிமிடம் ஏதோ ஒரு இமாம் அதிகப்படுத்திட்டார், அந்த 10 நிமிடம் நம்மால் பள்ளிவாசலில் அமர முடியவில்லை. ஆனால் வெளியில் நின்று கொண்டு 20 நிமிஷம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அவசர வேலை என்றால் முடித்துவிட்டு நேராக தம்முடைய அவசர வேலைக்காக சென்றால் அது சரி. ஆனால் வெளியில் நின்று காத்திருப்பதற்கு பள்ளிவாசலில் காத்திருந்தால் என்ன, இமாமின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன, நன்மைதானே. அப்போ பள்ளிவாசல் தொடர்புடைய அனைத்தும் நமக்கு நன்மையாக மாறுகிறது. பள்ளிவாசலில் தங்கியிருப்பது, காத்திருத்தல் நமக்கு நன்மையாக மாறுகிறது. சஹாபாக்களில் பல பேர் காபத்துல்லாவில் தங்கியிருக்கணும்னு நேர்ச்சி செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, நான் அறியாமை காலத்தில் காபத்துல்லாவில் ஒரு நாள் தங்க வேண்டும் என்று நேர்ச்சி செய்தேன், இப்போது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காபாவில் தங்குறது தானப்பா, நன்மையாச்சு, தங்கு, ஒரு நாள் தான், ஒரு நாள் தங்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செய்தேன், இப்போது அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் நிறைவேற்றி, காபத்துல்லாவில் போய் தங்கு என்று சொன்னார்கள். ஒரு நாள் அவர் காபத்துல்லாவில் தங்குறார், ஏத்திகாஃப் மாதிரி. இந்த ஏத்திகாஃபினுடைய பொருள் லைலத்துல் கத்ரை அடைவதல்ல, நன்மையை பெறுவது. பள்ளிவாசலில் வந்து அமர்வது, தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுகையில் ஈடுபடுவது, ஏனைய நேரங்களில் குர்ஆன் ஓதுவது, பிரார்த்தனையில் ஈடுபடுவது, இப்படி நம்மோடு அதிக அளவிலான தொடர்பை கொள்வது பள்ளிவாசல். நமக்கு இறையச்சத்தை ஊட்டுவது பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய சிந்தனையை தருவது பள்ளிவாசல். நபித்தோழர்கள் அப்படித்தானே சொன்னார்கள். ஹன்ஸலா என்கிற நபித்தோழர் வீதியில் செல்கின்ற பொழுது நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா என்று சொன்னார், தன்னைத்தானே பழித்து கொண்டார்.
ஹன்ஸலா நயவஞ்சகனாகி விட்டான் அப்படின்னு சொல்றார். ஹன்ஸலா யாருன்னா அவர் தான். தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வழியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். என்ன ஹன்ஸலா, உமக்கு என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அவர் சொல்கிறார், நாம் அல்லாஹ்வின் தூதரோடு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது, பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உட்காரும் பொழுது எவ்வளவு இறையச்சமிக்க ஒரு உணர்வை பெறுகிறோம். எப்படி இருக்கின்றது, சொர்க்கத்தை கண்முன்னே பார்ப்பதை போன்று நபிகள் நாயகம் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அந்த சபையே வேறாக இருக்கிறது. அதுவே பள்ளியை விட்டு வெளியே வந்துவிட்டால், நபிகள் நாயகத்தின் சபையை விட்டு வெளியே வீட்டிற்கு வந்துவிட்டால் வேறு உணர்வை பெறுகிறோம் அல்லவா? பள்ளியில் இருக்கின்ற பொழுது, நபிகள் நாயகத்தோடு அந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்ன ஈமானிய உணர்வு இருக்கிறதோ அந்த ஈமானிய உணர்வு நம் வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு இல்லையே. அப்ப இது இரட்டை நிலைதானே. நான் நயவஞ்சகன் தானே என்று சொன்னார்கள். விளக்கமளிக்க கடமைப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கும் அப்படித்தானப்பா இருக்கு, வா நம்ம 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம்ட்டாங்க. இனி சொல்வதை போல் தான் எனக்கும் உள்ளது, நபிகள் நாயகத்திடமே நாம் விளக்கம் கேட்போம் என்று நபிகள் நாயகத்திடம் வந்து விளக்கம் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹன்ஸலா அப்படித்தான்பா, சாஅத்தன் சிறிது நேரம் அப்படி இருக்கும், சிறிது நேரம் இப்படி இருக்கும். ஈமான் என்பது கூடும் குறையும், இறையச்சம் என்பது கூடும் குறையும். பள்ளிவாசல்ல மார்க்க சபைகளில் பங்கெடுக்கும் பொழுது ஈமான் கூடும், அப்படித்தான் இருக்கும். அதை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது ஈமானுக்கு பாதகம் இல்லாத உம்முடைய வகையில் உம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி என்னுடைய சபையில் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளியிலும் இருக்க இயலாது. 24 மணி நேரமும் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்றால் என்ன, பள்ளி தான் நமக்கு, நாம் வெளியே செல்கிறோம், உலகத்தின் பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம், உலக ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது, மறுமை சிந்தனை மறக்கடிக்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு வர்றோம், இறையச்ச உணர்வு ஊட்டப்படுகிறது, தொழுகையினூடாக திருக்குரானை பற்றிய நினைவூட்டல் ஊட்டப்படுகிறது, அல்லாஹ்வை பற்றிய பேச்சு, நபிகள் நாயகத்தை பற்றிய பேச்சுக்கள். அந்த வகையில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, இறையச்ச உணர்வை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு மூமினுடைய வாழ்வில் பள்ளிவாசல் தவிர்க்கவே கூடாத ஒன்று. பள்ளிவாசலுக்கு வரலன்னா நாசமாக போயிடுவோம். பள்ளிவாசலுக்கே வரல, 2 பேருடைய வாழ்வை நீங்களே எடைபோட்டு பாருங்கள். எந்த ஒரு முஸ்லீம், அவர் இளைஞராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், அவ்வப்போது பள்ளிவாசலுக்கு வருகிறார், தொழுகையில் பங்கெடுக்கிறார், திருக்குரானை ஓதுகிறார், அவருடைய வாழ்க்கையையும் அதே இன்னொரு நபர் பள்ளிவாசல் பக்கமே அவர் வருவதில்லை, பள்ளிவாசல் தொடர்பே இல்லாமல், பள்ளிவாசல் வாடையே இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை முறையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். பள்ளிவாசல் தொடர்புள்ள முஸ்லீம் தம்முடைய வாழ்வில் நேர்மையை கடைபிடிப்பார், உண்மையை கடைபிடிப்பார், தான் குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பார், குடும்பத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்வார், வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிப்பார். காரணம், பள்ளிவாசல்கள் மூலமாக அந்த உணர்வு அவருக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவே பள்ளி தொடர்பு இல்லை என்றால் தம்முடைய வாழ்வில் சீரழிந்து தட்டழிந்து உலகத்தின் சீர்கேடுகளில் சிக்கி தம்முடைய இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் நாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் சென்று விடுவார். அப்போ இதையெல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய பள்ளிவாசல் தொடர்பை அதிகப்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்தில், மஸ்ஜிது நபவி, இதுதான் மஸ்ஜிது நபவி என்று நாம் கற்பனை செய்து கொண்டால் இதற்கு இந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய பள்ளிவாசலிருந்து வீட்டிற்குள்ளே தலையை நீட்டினால் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்து கொண்டே ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவாரி விடுவார்கள். அந்த அளவிற்கு பள்ளிவாசலும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பக்கம் பக்கம். ஒரு பாய் தான் தடுப்பணை. பெரிய அளவிற்கு விரிப்புகளோ பெரிய அளவிற்கு பல்வேறு விதமான பொருட்களோ ரசூலுல்லாஹ்விடத்தில் கிடையாது. ஒரு பாய், அவ்வளவுதான். ஒரு பாய் தான் தடுப்பணை. பகல் நேரத்தில் அது தடுப்பணை, இரவு நேரத்தில் அதுவே உறங்குவதற்குரிய பாய். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகள் இருந்தது. அப்படி இருந்த போதிலும் வீடு பக்கத்தில், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பள்ளிவாசலில் தான் இருப்பாங்க. வெளியே வருவாங்க, மேகம் கருக்குதுன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, மக்களை பள்ளிவாசலுக்கு அழைப்பாங்க. ஏன், மேகம் கருத்தாலே அல்லாஹ்வின் தூதர் அச்சப்படுவார்கள், இதன் மூலம் அல்லாஹ் என் உம்மத்திற்கு தண்டனையை வழங்கி விடுவானோ என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அச்சம். கிரகணம் ஏற்படுகிறதா, பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, வாங்க மக்களையும் வர சொல்லிடுவாங்க. பயணத்துக்கு போகிறாங்களா, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, வந்து பள்ளிவாசல் பயணம் புறப்படுவாங்க. பயணத்திலேருந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்களா, நேராக பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. பயணத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் திரும்பி வந்தால் பள்ளிவாசலுக்கு முதலில் வருவார்கள், தொழுவார்கள், குழுக்களை சந்திப்பார்கள், அதன் பிறகே தம் இல்லத்திற்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்தாலும் பள்ளிவாசல் தான், மகிழ்ச்சி வந்தாலும் பள்ளிவாசல் தான்.
அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலோடு ஒரு நெருங்கிய பிணைப்பை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் உளப்பூர்வமான தொடர்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால தான் மரண தருவாயின் போது கூட என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நடக்கவே முடியலை. மரண தருவாயில் இருக்கிறார்கள், மயக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் சற்றே விழிப்பு வந்த பொழுது, நான் எங்கே இருக்கிறேன், என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நடக்க முடியாத நேரத்தில் 2 நபித்தோழர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை கைத்தாங்களாக தோளில் தாங்கி பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றார்கள். தஹுத்து ரிஜ்லாஹு, அல்லாஹ்வின் தூதருடைய 2 கால் பாதங்களும் தரைமணலில் கோடு போட்டவாறே வந்தது. ரசூலுல்லாஹ் நடந்து வரல, இவங்க தோளில் தூக்கி கூட்டு வர்றாங்க, கால் பாதங்கள் தரைமணலில் கோடு போட்டவாறே வருகிறது. அந்த ஸ்டேஜ்லேயும் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. ஏன் பள்ளிக்கு வந்தாங்க? தொழுகையில் பங்கெடுத்தாங்க, கூட்டு தொழுகையில் பங்கெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணமெல்லாம் பள்ளிவாசலை சுற்றியானதாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் தொடர்பு நம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கிறோமா? ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை. பள்ளிவாசலை நாம் கட்டிட்டோம் என்று நம்முடைய பணியை நாம் முடித்துக்கொள்ள முடியாது. பள்ளிவாசலை கட்டியதற்கு பிறகுதான் நம்முடைய பணியை துவங்குகிறது. அதன் ஊடாக ஒரு சமூகத்தை உருவாக்கணும், இறையச்சமிக்க ஒரு சமூகத்தை, மறுமை வாழ்வை நேசிக்கிற ஒரு சமூகத்தை, சமூகத்திற்கு பாடுபடக்கூடிய நன்மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக. அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் பண்பாட்டையே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் தானங்க உருவாக்குனாங்க. திடீரென்று பள்ளிவாசலுக்குள்ள ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்துட்டார், சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் அவரை அடிக்க முற்படுகிறார்கள். நிறுத்துங்க, அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்றார்கள். அதற்கு பிறகு அவரை அழையுங்கள் என்றார்கள். அழைத்து உட்கார வைத்து ரசூலுல்லாஹ் பண்பாட்டு விளக்குறாங்க, நற்பண்புகளை போதிக்கிறாங்க. தோழரே, இது நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டிய பள்ளிவாசல், இது நாங்கள் முழுக்க முழுக்க இறைவனை புகழ்வோம், துதிப்போம், பள்ளிவாசலின் நன்மைகள் எடுத்து சொல்லிவிட்டு இது சிறுநீர் கழிப்பதற்குரிய இடமல்ல என்று விளக்கி சொன்னார்கள். இப்படி பல்வேறு நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பண்புகளை, நாம் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வாழ்வியல் முறையை எடுத்துச் சொல்வதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். சுமாமா என்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர், ஒரு சிறை கைதி, பள்ளிவாசலில் அவர் தங்கியிருந்த பொழுது, சிறை கைதியாக இருந்த பொழுது ரசூலுல்லாஹ் அந்த சிறை கைதிகளத்தில் நடந்து கொண்ட முறையை பற்றி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அப்போ பாருங்கள், பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் வெறுமனை பள்ளிவாசல்கள் எழுப்பி ஐவேளை தொழுகை என்கிற அளவில் பள்ளிவாசலின் பணியை நாம் சுருக்கி விடுகிறோம். அப்படி சுருக்கி விடாமல் இந்த பள்ளிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக பாடுபடுகிறாரோ, பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி தருகிறான் என்கிறார். நம்மால் என்ற பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் வகைக்காக செய்த சகோதரர்கள், இனி வரும் காலங்களில் செய்யும் சகோதரர்கள், அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.